நேற்றைக்கு முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய நாராயணசாமி அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும் ஏதோ கருத்து வேறுபாடுகள் இருப்பதை போன்ற ஒரு செய்தியை மக்கள் மத்தியிலே தொலைக்காட்சி வாயிலாக பத்திரிகை வாயிலாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த அரசாங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய ஆசியோடு புதுவை மாநிலத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவராக மரியாதைக்குரிய என்ஆர் ஐயா அவர்களை என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசினுடைய ஆதரவோடும் ஒப்புதலோடும் சிறப்பான முறையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டு வருகின்றார்கள். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள், நம்முடைய சட்டமன்றத்திலே அறிவித்த பட்ஜெட்டின் போது அறிவித்த வாக்குறுதிகள் இவற்றையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 80% வாக்குறுதிகளை இன்றைக்கு தேர்தல் நேரத்திலே தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பாரத பிரதமர் அவர்கள் பெஸ்ட் புதுச்சேரியை உருவாக்குவோம் என்று சொன்னார்கள். அந்த பெஸ்ட் புதுச்சேரியை உருவாக்குவதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட 90% வேலைகள், அதற்கான உத்தரவாதங்கள், எந்த உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கின்றது. இதெல்லாம் மக்கள் மத்தியிலே இந்த அரசிற்கு ஒரு நல்ல பெயரை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழலே தான் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வயிற்றெரிச்சல் காரணமாக எங்கே இந்த அரசாங்கம் மக்களிடத்திலே ஒரு நல்ல பெயரை எடுத்துவிட போகின்றது என்ற ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு இன்றைக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநருக்கும் முதல்வருக்கும் ஏதோ கருத்து மோதல் இருப்பதை போல ஒரு செய்தியை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அது முழுக்க அது மறுக்கப்பட வேண்டிய ஒன்று, கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. இது போல பொய்களை மக்கள் மத்தியிலே எப்பொழுதும் புதுவை மாநில மக்கள் நம்ப மாட்டார்கள். அப்படி முதலமைச்சருக்கும் நம்முடைய ஆளுநருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற நலத்திட்டங்களை எப்படி ஆளுநரிடத்திலே ஒப்புதல் வாங்கி இன்றைக்கு நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியும்? இன்றைக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் இன்றைக்கு செயல்படுத்தி இருக்கின்றோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா இலவச அரிசி திட்டத்தை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா MBBS வந்து பார்த்தீங்கன்னா 10% இடஒதுக்கீடு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு. இன்றைக்கு அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு மற்ற துறைகளிலும் மற்ற கோர்ஸுகளிலும் கொடுப்பதற்கான நடவடிக்கையை நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸு, சயின்ஸு, என்ஜினியரிங்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நர்சிங்கு, இப்போ எல்லா வகையிலும் அரசு பள்ளியிலே படித்த மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடை வெகு விரைவாக இந்த அரசு கொடுப்பதற்கான கோப்பு தயார் செய்து துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பப்பட இருக்கின்றது. நேற்றைக்கு கூட துணைநிலை ஆளுநர் அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்து எப்பொழுது அந்த கோப்பு என்னிடத்திலே வரும், எவ்வளவு காலக்கெடுவுக்குள் வரும் என்பதை கேட்டறிந்து உடனடியாக அதை நீங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்று நேற்றைக்கு கூட துணைநிலை ஆளுநர் அவர்கள் இடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். இந்த அரசு நல்ல முறையிலே செயல்பட வேண்டும், புதுவை மாநில மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் ஒரே நேர்கோட்டில் இருந்து இன்றைக்கு அவர்கள் இந்த மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு அதிலே அரசியல் ஆதாயம் தேட முன்னாள் முதல்வர் அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். நான்